தமிழகத்திலிருந்து நீட், ஜேஇ போன்ற தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு வணக்கம். என்சிஇஆர்டி புக் லைன் பை லைனா பார்த்துட்டு இருக்கோம். அந்த விதத்துல நம்ம லாஸ் ஆஃப் மோஷன் அப்படின்ற டாபிக் பார்க்குறோம் இல்லையா? சரி, நேத்து பேஜ் நம்பர் 51 வரைக்கும் பார்த்துருந்தோம். நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன். ஓகே, ஸோ இந்த பேராகிராஃபோட முடிச்சிருந்தோம். அதனால பேராகிராஃபை கண்டினியூ பண்றோம். டாபிக் வைஸா நம்ம முடிக்கலன்றதுனால. Okay. If anyone is in a live, please comment that whether the screen is visible or not. எப்பயும் சொல்றது தான். More often, however, we do not know all the forces to begin with. So எல்லா forcesமே ஆரம்பிக்குது அப்படின்றத நம்மளால சொல்ல முடியாது. In that case, if we know that an object is unaccelerated, okay. So நம்ம ஒரு கேஸ் எடுத்துக்கிறோம். அந்த கேஸ்ல என்ன சொல்றாங்கன்னா object is unaccelerated. அது acceleration ஆகல. That is, it is either at rest or in uniform linear motion. So அந்த object எப்படி இருக்குன்னா ரெஸ்ட்ல இருக்கு, அப்படி இல்லைன்னா யூனிஃபார்மான லீனியர் மோஷன்ல இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா, ஸோ அது ஆக்சலரேட் ஆகாம ஒரே வெலாசிட்டியில மூவ் ஆகுதுன்னு அர்த்தம். ஆர் வெலாசிட்டியே இல்லாம ஆப்ஜெக்ட் எப்படி இருக்குன்னு அர்த்தம்? ரெஸ்ட்ல இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? சரி, we can infer from the first law that the net external force on object must be zero. ஸோ ஃபர்ஸ்ட் லாவ்ல இருந்து நம்மளால என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, அந்த ஆப்ஜெக்ட் மேல நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எவ்வளவு தூரம் அப்படின்னா ஜீரோன்னு சொல்ல முடியும். ரெஸ்ட்ல இருந்துச்சுனாலும் அது மேல எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் ஜீரோவா தான் ஆக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஈவன் யூனிஃபார்ம் லீனியர் மோஷன்ல இருந்தாலும் அந்த ஆப்ஜெக்ட் மேல எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஜீரோவா இருக்குன்னு அர்த்தம். ஃபைன். கிராவிட்டி இஸ் எவ்ரிவேர். வி நோ தட் பூமியில எந்த இடத்துலயுமே கிராவிட்டி இல்லாம இருக்காது இல்லையா? கிராவிட்டி இஸ் எவ்ரிவேர். ஓகே, ஃபார் டெரஸ்ட்ரியல் ஃபினாமினா, அதாவது நிலப்பரப்பை பொறுத்த வரைக்கும், பூமியை பொறுத்த வரைக்கும், இன் பர்டிகுலர் எவ்ரி ஆப்ஜெக்ட் எக்ஸ்பீரியன்சஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் டியூ டு த எர்த். பூமியில இருந்துச்சுன்னா அந்த ஆப்ஜெக்ட் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அது கண்டிப்பா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அந்த ஆப்ஜெக்ட் மேல கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இட் எக்ஸ்பீரியன்சஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஆல்சோ ஆப்ஜெக்ட்ஸ் இன் மோஷன் ஜெனரலி எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரிக்ஷன், விஸ்கஸ், டிராக் எட்ஸெட்ரா. ஸோ என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் மூவிங்ல இருந்துச்சுன்னா, யூனிஃபார்ம் லீனியர் மோஷன் சொன்னாங்க இல்லையா? ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் மூவிங்ல இருந்துச்சுன்னா அந்த ஆப்ஜெக்ட்ல கண்டிப்பா அது எந்த ஒரு சர்ஃபேஸ்ல போய் டச் பண்ணுதோ அது கூட அல்லது ஏர் கூட கூட கான்டாக்ட் ஆகும்போது ஃப்ரிக்ஷன் கண்டிப்பா இருக்கும். விஸ்கஸ், டிராகிங் ஃபோர்ஸ் இது எல்லாமே ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. If then on earth an object is at rest or in uniform linear motion, it is not because there are no force acting on it, but because the various external forces cancel out. So என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த add up to the zero net external force. ஓகே, ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருக்குன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அது மேல எந்த ஒரு ஃபோர்ஸுமே ஆக்ட் ஆகலைன்னு அர்த்தம் இல்ல. ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஆனா எந்த ஃபோர்ஸ் இருந்தாலும் அது ஒண்ணுக்கு ஒண்ணு கேன்சல் பண்ணிக்குதுன்னு சொல்றாங்க. அதாவது இந்த பக்கம் ஒரு புல்லிங் ஃபோர்ஸ் இருக்குன்னா இந்த பக்கம் ஒரு புல்லிங் ஃபோர்ஸ் இருக்கும். ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு கேன்சல் ஆயிடும். இந்த பக்கம் ஒரு புஷிங் ஃபோர்ஸ் இருக்குன்னா இந்த பக்கமும் ஒரு புஷிங் ஃபோர்ஸ் இருக்கும். ஒண்ணுக்கு ஒண்ணு கேன்சல் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி தான் எல்லா ஃபோர்ஸும் ஈக்குவலைஸ் ஆகி நெட் ஃபோர்ஸ் எனக்கு என்னவா இருக்குன்னா ஜீரோவா இருக்கு. அதனாலதான் அந்த ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருக்கு. ஈவன் ஒரு ஆப்ஜெக்ட் யூனிஃபார்ம் மோஷன்ல இருக்கு, ஆக்சிலரேட் ஆகல, யூனிஃபார்ம் லீனியர் மோஷன்ல இருக்கு. அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் ஏன் ரெஸ்ட்டுக்கு வராம மோஷன்லயே இருக்குன்னா, அது மேல ஆக்ட் ஆகக்கூடிய மத்த எல்லா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸும் ஒண்ணு பேலன்ஸ் பண்ணிக்குது. சரியா? அப்படி பேலன்ஸ் பண்றதுனால we get a uniform linear motion. But obviously we know that எர்த்தை பொறுத்த வரைக்கும் எர்த்ல எப்பயுமே என்ன இருக்காது? ஒரு ஆப்ஜெக்ட் லீனியர் மோஷன்ல கண்டினியூவா இருக்கவே இருக்காது. இட் கம்ஸ் டு ரெஸ்ட். எப்படியா இருந்தாலும் அது ரெஸ்ட்டுக்கு வந்துடும் இல்லையா? சரி, that is add up to zero net external force. Okay, consider a book at rest on a horizontal surface. Okay, ஒரு சர்ஃபேஸ் ஹரிசாண்டலா இருக்கு. அந்த ஹரிசாண்டல் சர்ஃபேஸ்ல ஒரு புக் இருக்கிறதாவும் அது ரெஸ்ட்ல இருக்கிறதாவும் எடுத்துக்கலாம். Figure 4.2a. It is subject to two external forces. அப்ப இந்த இடத்துல ரெண்டு external forces ஆக்ட் ஆகும். The force due to gravity, that is its weight. ஸோ வெயிட்டை பொறுத்து எவ்வளவு தூரம் ஆக்ட் ஆகுதோ, ஐ மீன் கிராவிட்டியை பொறுத்து இருக்கக்கூடிய மேட்டர், ஓகே, அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் எ பாடி. ஒரு பாடி மேல எவ்வளவு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது டியூ டு கிராவிட்டி அப்படின்னு சொன்னா அதை நம்ம வெயிட்னு சொல்லுவோம் இல்லையா? ஃபைன். ஆக்டிங் டவுன்வர்ட்
and the upward force on the body by the table. ஓகே, ஸோ டேபிள் என்ன பண்ணுதுன்னா மேலேயே வச்சுட்டு இருக்கு, கிராவிட்டி அதை கீழே பிடிச்சி இழுக்குது. த நார்மல் ஃபோர்ஸ் ஆர், ஓகே, இதனுடைய நார்மல் ஃபோர்ஸ் என்னவா இருக்கும்னா ஆர்னு இருக்கும். ஆர் இஸ் ஏ செல்ஃப் அட்ஜஸ்டிங் ஃபோர்ஸ். ஓகே, ஆர்ன்றதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா செல்ஃப் அட்ஜஸ்டிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதாவது டேபிள் அதை மேல தூக்கி பிடிச்சிட்டு இருக்கு, கிராவிட்டி அதை கீழே பிடிச்சி இழுக்குது. இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு நார்மல் ஃபோர்ஸ் இருக்கும் விச் இஸ் கால்டு ஆர். அது என்னன்னு சொல்லணும்னா செல்ஃப் அட்ஜஸ்டிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அ கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன் மென்ஷன்டு அபோவ். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் ரெஸ்ட்ல இருக்கிற ஆப்ஜெக்ட் மேல எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எல்லாமே பேலன்ஸா ஆக்ட் ஆகுது, அல்லது மூவிங்ல இருக்கிற ஆப்ஜெக்ட் மேல பேலன்ஸா ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அதனால அது கண்டினியூவா அதே ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றதுக்கான எக்ஸாம்பிள். ஸோ அங்க இருக்கிற சுச்சுவேஷன் தான் இங்கேயும் இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது கிராவிட்டி கீழே பிடிச்சி இழுத்தாலும் டேபிள் அதை கீழே விழ விடாம தடுக்குது, அதனால இந்த ஆப்ஜெக்ட் அப்படியே டேபிள் மேலேயே இருக்கு. ஓகேவா, இல்லைன்னா டேபிள பள்ளம் போட்டுட்டு கீழே விழணும். This is an example of the kind of situation mentioned above. Okay, the forces are not quite known fully, but the state of motion is known. ஸோ இங்க என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது, எதனால அது இருக்குன்றது நம்மளுக்கு எக்ஸாக்டா சொல்லல. ஆனாலும் ஜஸ்ட் ஸ்டேட் ஆஃப் மோஷனை பத்தி உங்களால தெரிஞ்சுக்க முடியுது இல்லையா. ரெஸ்ட்ல இருக்கிற ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்லே இருக்கு அப்படின்றத உங்களால புரிஞ்சுக்க முடியுது. Therefore we conclude from the first law that the magnitude of R equals that of W. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் லால இருந்து நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னா மேக்னிடியூட் ஆஃப் ஆர், நார்மல் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, செல்ஃப் அட்ஜஸ்டிங் ஃபோர்ஸ், அந்த நார்மல் ஃபோர்ஸ் ஆருடைய வேல்யூ டபிள்யூக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா டபிள்யூக்கு ஈக்குவலா இருக்கிறதுனால தான் அந்த ஆப்ஜெக்ட் எப்படி இருக்குன்னா ரெஸ்ட்லயே இருக்கு. A statement often encountered is since W is equal to R, force cancel and therefore the book is at a rest. ஸோ W உடைய வேல்யூ ஆருக்கு ஈக்குவலா இருக்கிற வரைக்கும், வெயிட் நார்மல் ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கிற வரைக்கும் அங்க என்ன ஆகுனா ஒரு ஃபோர்ஸ் இன்னொரு ஃபோர்ஸை கேன்சல் பண்ணிடும், அதனால புக் கண்டினியூவா ரெஸ்ட்லயே இருக்குன்னு சொல்றோம். திஸ் இஸ் இன்கரெக்ட் ரீசனிங் இல்லையா, திஸ் இஸ் இன்கரெக்ட் ரீசனிங். ஓகே, த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ், ஸோ இது சரியான கூற்று இல்ல. உண்மையான கூற்று என்னன்னு பாத்தீங்கன்னா சின்ஸ் த புக் இஸ் அப்சர்வ்டு டு பி அட் ரெஸ்ட், த நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆன் இட் மஸ்ட் பி ஜீரோ. ஒரு புக் ரெஸ்ட்ல இருக்கு அப்படின்னா அது மேல ஆக்ட் ஆகக்கூடிய எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் கண்டிப்பா ஜீரோவா இருக்கணும் according to the first law. This implies that the normal force R must be equal and opposite to the weight W. அப்போ W is equal to R நம்ம சொல்லவே கூடாது. W உடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கணும்னா மைனஸ் ஆருக்கு ஈக்குவலா இருக்கணும். அதாவது நார்மல் ஃபோர்ஸ் ஆர் மஸ்ட் பி ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். ஸோ வெயிட் எந்த பக்கம் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைட்ல நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆயிருக்கணும். பாருங்க, வெயிட்ன்றது டியூ டு கிராவிட்டி, கிராவிட்டியால டவுன்வர்டா பிடிச்சி ரெஸ்ட் புக்கை இழுக்கிறாங்கன்னா இந்த புக் என்ன பண்ணா கீழ் நோக்கி போகணும், ஆனா போகாம இங்கே இருக்குன்னா இது மேல ஆக்ட் ஆகக்கூடிய நார்மல் ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னா அப்வர்டா இருக்கு. கிராவிட்டி எவ்வளவு தூரம் இருக்கு, 9.8 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, 9.8 மீட்டர் பர் செகண்ட். அப்ப நார்மல் ஃபோர்ஸ் எவ்வளவு இருக்கணும்னா 9.8 மீட்டர் பர் செகண்ட் டுவர்ட்ஸ் அப்வர்டா இருக்கணும், அதாவது மேல் நோக்கி இருக்கணும். கிராவிட்டி எவ்வளவு தூரம் கீழே பிடிச்சி இருக்குதோ அதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டா அதே ஈக்குவல் ஃபோர்ஸ் ஆப்போசிட்ல இருந்துச்சுன்னா மட்டும்தான் டபிள்யூ வேல்யூ மைனஸ் எண்ணுக்கு ஈக்குவலா இருந்துச்சுன்னா மட்டும்தான், அல்லது மைனஸ் ஆருக்கு, நார்மல் ஃபோர்ஸ் மைனஸ் ஆருக்கு ஈக்குவலா இருந்தா மட்டும்தான் இங்க அந்த ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா, இந்த ரீசன் ஓரளவுக்கு ரீசனபிளா இருக்கு, அதாவது ஏத்துக்கிற மாதிரி இருக்கு. ஆமா தானே, இல்லையா? சரி, fine. Consider the motion of a car starting from rest, picking up speed and then moving on a smooth straight road with uniform speed. ஓகே, கார் ஒன்று ரெஸ்ட்ல இருக்கு, அந்த ரெஸ்ட்ல இருக்கிற கார் கொஞ்சம் கொஞ்சமா என்ன, அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பீட் ஆகி ஒரு கட்டத்துல ஸ்மூத் ஸ்ட்ரெயிட் ரோட்ல யூனிஃபார்ம் ஸ்பீட்ல மூவ் ஆகுது. ஓகேவா, அதனுடைய ஸ்பீட் அதிகமாகவும் ஆகல கம்மியாகவும் ஆகல, தட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் நாட் ஆக்சலரேட்டட், யூனிஃபார்ம் மோஷன்ல இருக்கு. ஓகே, figure 4.2b. When the car is stationary, there is no net force acting on it. Okay, ஒரு கார் ஸ்டேஷனரியா இருக்கும்போது, ஒரு கார் கான்ஸ்டன்டா இருக்கும்போது அதுல எந்த ஒரு நெட் ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகாது. டூரிங் பிக்கப் இட் ஆக்சலரேட்ஸ். பிக்கப் ஆகும்போது, அதாவது கார் இன்னும் கொஞ்சம் வேகமாகும் போது அது என்ன ஆகுது, ஆக்சலரேட் ஆகுது. ஐ மீன் வி ஆர் கிவிங் அன் ஆக்சலரேஷன், வெலாசிட்டியை சேஞ்ச் பண்றோம், டைமை பொறுத்து வெலாசிட்டியை சேஞ்ச் பண்றதுனால தான், ஸ்பீடு சேஞ்ச் ஆகுறதுனால தான் எனக்கு என்ன ஆகுது, ஆக்சலரேட் ஆகுது இல்லையா. திஸ் மஸ்ட் ஹேப்பன் டியூ டு எ நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்.
இது உண்மையிலே எதனால நடக்கும்? கார் ஏன் ஆக்ஸலரேட் ஆகும்னு கேட்டா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருக்கும். இன்ஜின்க்கு நம்ம ஃபியூயல் குடுக்குறோம். அதனால அது த்ரஸ்ட் குடுத்து இன்னும் கார முன்னோக்கி வேகமா தள்ளுது. ஸோ அதனால கார் ஆக்ஸலரேட் ஆகுது. ஓகே. நோட். It has to be an external force. The acceleration of the car cannot be accounted for any internal force. ஓகே. ஸோ இங்க எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ பத்தி நம்ம பேசும்பொழுது, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸால கார் என்ன ஆகுதுன்னா, ஆக்ஸலரேட் ஆகுதுன்னு சொல்றோம். கார் வேகமாகப்படுது. சரியா? துரிதமா போகுது. அப்படி போகும்போது, இன்டர்னல் ஃபோர்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா, அத நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். கேனாட் பி அக்கவுண்டட். அத நம்ம கருத்துல ஐ மீன் அத நம்ம கால்குலேஷன்ல எடுத்துக்க மாட்டோம்னு சொல்றாங்க. திஸ் மைட் சவுண்ட் சர்ப்ரைசிங், பட் இட் இஸ் ட்ரூ. ஓகே. இது உங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கலாம். ஆனா இதுதான் உண்மை. எது? The only conceivable external force along the road is the force of friction. ஓகே. எக்ஸ்டர்னலா இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஃபோர்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃப்ரிக்ஷன் மட்டும் தான். டயர் கூட ரோடுக்கு கான்டாக்ட் இருக்கும். அதனால அங்க ஃப்ரிக்ஷன் இருக்கும். ஓகே. It is the frictional force that accelerates the car as a whole. So அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் மட்டும் தான் என்ன பண்ணுதுன்னா, காரை ஆக்ஸலரேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. You will learn about friction in section 4.9. ஸோ இதே சாப்டர்ல 4.9ல நம்ம என்ன பண்ணோம்னா, ஃப்ரிக்ஷனை பத்தி இன்னும் நல்லா தெரிஞ்சுப்போம்னு சொல்றாங்க. When the car moves with a constant velocity, there is no net external force. ஓகே. எப்போ கார் லீனியர் மோஷன்ல கான்ஸ்டன்ட் வெலாசிட்டில மூவ் ஆகுதோ, ஆக்ஸலரேட் ஆகுது. ஸ்டார்டிங்ல என்னது? இட் இஸ் ஸ்பீட் அப். ஆக்ஸலரேட் ஆகுது. ஓகே. பட் ஒரு கட்டத்துல அது என்ன ஆகுதுன்னா, அதனுடைய மேக்ஸிமம் ஸ்பீட ரீச் பண்ணி, அதுக்கப்புறம் அதே ஸ்பீட மெயின்டைன் பண்ணிட்டே போச்சுன்னா, when the car moves with a constant velocity, அதனுடைய வெலாசிட்டி அதிகமாவும் ஆகல, கம்மியாவும் ஆகல. கான்ஸ்டன்ட் வெலாசிட்டில மூவ் ஆகுதுன்னா, அப்போ நோ நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லணும். இல்லையா? சரி. The property of inertia contained in the first law is evident in many situations. So நிறைய சூழ்நிலைகள்ல பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி ஆஃப் இனர்ஷியா அப்படின்றது உண்மைன்னு நம்மளுக்கு தோணும். ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் படி, சாரி, ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் படி. சப்போஸ் வி ஆர் ஸ்டாண்டிங் இன் எ ஸ்டேஷனரி பஸ். ஓகே. நம்ம ஒரு நிக்கிற பஸ்ல நின்னுட்டு இருக்கிறோம். நிக்கிற பஸ்ல நிக்கிறோம். ஓகே தானே? அண்ட் த டிரைவர் ஸ்டார்ட்ஸ் த பஸ் சடன்லி. ஓகே. ஸோ ஒரு பஸ் நின்னுட்டு இருக்கு. அந்த பஸ்ஸுக்குள்ளார நம்மளும் நின்னுட்டு இருக்கிறோம். பட் டக்குன்னு சடனா என்ன பண்றாருன்னா, பஸ்ஸை ஸ்டார்ட் பண்றாரு டிரைவர். ஆக்ஸலரேட் கொடுக்குறாரு. டக்குன்னு பஸ் ஃப்ரண்ட்ல மூவ் ஆகுது. வி கெட் த்ரோன் பேக்வர்ட் வித் எ ஜர்க். டக்குன்னு என்ன ஆகும்னா, பின்னோக்கி நம்ம நகருவோம். ஆமா தானே? கார் முன்னாடி போச்சுன்னா, அல்லது பஸ் முன்னாடி போச்சுன்னா, நம்ம அந்த கம்பியை பிடிச்சிட்டு இருந்தாலும் நம்ம டக்குன்னு என்ன ஆகும்னா பின்னாடி வரும். ஈவன் சீட்ல உட்காந்துட்டு இருந்தாலும் இதான் நடக்கும். பட் சீட்ல உட்காந்துட்டு இருக்கும்போது அதை நம்ம கம்மியா ஃபீல் பண்ணுவோம். நின்னுட்டு இருக்கும்போது ரொம்ப அதிகமா ஃபீல் பண்ணுவோம். அதனால அவங்க நிக்கிற மாதிரி எக்ஸாம்பிள் சொல்றாங்க. சரியா? ஃபைன். ஒய்? ஏன் இந்த மாதிரி பின்னாடி போறோம்? பஸ் முன்னாடி போகுதுன்னா நம்மளும் முன்னாடி தானே போகணும். நம்ம ஏன் பின்னாடி போறோம்? டக்குன்னு ஒரு ஜர்க் ஏன் வருது? அவர் ஃபீட் ஆர் இன் டச் வித் த ஃப்ளோர். நம்மளுடைய பாதங்கள் என்ன பண்ணுதுன்னா ஃப்ளோரை டச் பண்ணிட்டு தான் இருக்கு. இஃப் தேர் வேர் நோ ஃப்ரிக்ஷன், இங்க ஃப்ரிக்ஷன் இல்லாம இருந்துருந்துச்சுன்னா வி வுட் ரிமைன் வேர் வி ஆர். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, எங்க இருந்தோமோ அங்கேயே தான் இருப்போம்னு சொல்றாங்க. while the floor on the bus would simply slip forward under our feet and the back of the bus would hit us. என்ன சொல்றாங்கன்னு உங்களுக்கு புரியுதா பாருங்க. ஒரு பஸ்ல நம்ம இருக்கோம். சரியா? ஒரு பஸ் இருக்கு. அதுல நம்ம இருக்கோம்னா, பஸ்ஸோடைய அடிப்பகுதி ஃப்ளோரை நம்மளுடைய நம்மளுடைய ஃபீட் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா டச் பண்ணிட்டு இருக்கும். அப்படி டச் பண்ணாம நம்ம மிதந்துட்டு இருக்கிற மாதிரி கன்சிடர் பண்ணுங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பஸ்ஸுக்குள்ளார நம்ம மிதந்துட்டு இருக்கோம். அப்படின்னா பஸ் ஃப்ரண்ட்ல மூவ் ஆனா நம்ம அதே இடத்துல தான் இருப்போம். நம்ம ஃப்ரண்ட்லயும் போக மாட்டோம், பேக்லயும் போக மாட்டோம். ஆனா பஸ் ஃப்ரண்ட்ல மூவ் ஆகுறதுனால பஸ்ஸுடைய பேக் சைடு வந்து நம்மள அடிக்கும். நம்மள வந்து பின்னாடி இடிக்கும். சொல்றது புரியுதா? இப்படிதான் நடந்திருக்கும். பஸ்ஸுடைய ஃப்ளோர்ல நம்ம கான்டாக்ட்ல இருக்கிறதுனால தான் அது நம்மள என்ன பண்ணுது அப்படின்னா முன்னோக்கி இழுக்குது. ஸோ ஆனா என்னுடைய ஹோல் பாடி ரெஸ்ட்ல இருந்ததுனால அது எனக்கு கண்டினியூ டு பி ரெஸ்ட். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனாலும் அது இன்னும் ரெஸ்ட்லயே இருக்கணும்னு நினைச்சதுனால ஃபீட் முன்னோக்கி போகுது. அதாவது பஸ் முன்னாடி போகுது. பஸ்ஸோடைய ஃப்ரிக்ஷனால பஸ்ஸோடைய ஃப்ளோர்ல நம்மளுடைய கால் இருக்கிறதுனால அது நம்மள முன்னாடி பிடிச்சி இழுக்குது. பட் நம்மளுடைய பாடி ரிமைனிங் பார்ட் என்ன பண்ணுதுன்னா பின்னாடி வருது. ரெஸ்ட்ல இருக்கணும்னு சொல்லி. புரியுதா? சரி. I will read again. Okay.
our feet are in touch with the floor. If there were no friction, நம்மளுடைய பாதம் ஃப்ளோரை டச் பண்ணவே இல்லைனா, ஃப்ரிக்ஷனே இல்லைனா, we would remain where we were. நம்ம எங்க நின்னுட்டு இருந்தோமோ அதே இடத்துல தான் நின்னுட்டு இருப்போம். while the floor of the bus would simply slip forward. பஸ் மூவ் ஆகும், டிரைவர் மூவ் பண்ணதுனால பஸ் மூவ் ஆகும். பஸ் மூவ் ஆகுறதுனால அண்டர் அவர் ஃபீட், நம்ம பாதத்துக்கு கீழே பஸ் மூவ் ஆகுறத நம்மளால பார்க்க முடியும். அந்த பேக் ஆஃப் த பஸ் would hit us. பஸ்ஸுடைய பின்பகுதி நம்மள வந்து இடிக்கும். however fortunately there is some friction between the feet and the floor. ஆனா நம்ம எதிர்பார்க்கிற மாதிரியே நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, நம்மளுடைய பாதத்துக்கும் அந்த பஸ்ஸுடைய ஃப்ளோருக்கும் ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்கு இல்லையா? if the start is not too sudden. ஓகே, பஸ் ஸ்டார்ட் பண்ணது ரொம்ப சடனா ஸ்டார்ட் பண்ணாம ஸ்மூத்தா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபைன். தட் இஸ் இஃப் த ஆக்சிலரேஷன் இஸ் மாடரேட். ஆக்சிலரேட் ரொம்ப மாடரேட்டா இருக்கணும். அப்ப நம்ம ரொம்ப அதிகமா ஜர்க் ஆக மாட்டோம் இல்லையா? the frictional force would be enough to accelerate our feet along with the bus. so பஸ் கூடயே சேர்ந்து பஸ் ஆக்சிலரேட் ஆகுது, அவருக்கு ஆக்சிலரேட் கொடுக்குறாரு, ஆனா ஸ்மூத்தா ஜென்டிலா கொடுக்குறாரு. ஸ்லோவா கொடுக்கும்போது பஸ் ஸ்லோவா மூவ் ஆகும். அந்த ஃப்ளோர்ல நம்மளுடைய ஃபீட் ஃப்ரிக்ஷன்ல இருக்கும்போது நம்மளும் அது கூடயே சேர்ந்து நகர ஆரம்பிப்போம். டக்குன்னு என்ன மாட்டோம், பின்னோக்கி போக மாட்டோம் இல்லையா? பட் அவர் பாடி இஸ் நாட் ஸ்ட்ரிக்ட்லி a rigid body. இட் இஸ் டிஃபார்மபிள் இல்லையா? நம்மளுடைய பாடி என்ன பண்ண முடியும், டிஃபார்ம் பண்ண முடியும். ஒரே ஃபார்ம்ல இருக்காது, டிஃபார்ம் பண்ண முடியும், ரீஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, தட் இஸ் இட் அலோஸ் சம் ரிலேட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பிட்வீன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ். நம்மளுடைய பாடி ஹோல் பாடியும் ஒரே மாதிரி ஆக்ட் ஆகாது. நம்மளுடைய பாடியில முன்பகுதி கொஞ்சம் நகரும், பின்பகுதி நகராம இருக்கும், நடுப்பகுதி நகரலாம். இப்படி ஒரு ஒரு பார்ட்டையும், அதாவது பாடியை ஒரு 3 பார்ட்ஸா 2 பார்ட்ஸா பிரிச்சு அதுல ஒரு பார்ட் நகருது ஒரு பார்ட் நகருது நம்மளால சொல்ல முடியும். ஆமா தானே? டிஸ்பிளேஸ்மெண்ட் பிட்வீன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ். what this mean is that while our feet go with the bus, rest of the body remains where it is due to inertia. so inertiaன்றது நம்மளுடைய ஹோல் பாடியிலயும் ஆக்ட் ஆகும். நம்ம பாடியிலேயே ஒரு பகுதி நகர்ந்தாலும் இன்னொரு பகுதி இனர்ஷியால இருக்கணும்னு நினைக்கும். அதாவது கண்டினியூ டு பி அட் ரெஸ்ட் ஆர் கண்டினியூ டு பி இன் மோஷன். இதுதான் இனர்ஷியான்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரு பாடி அதனுடைய ஸ்டேட்லயே கண்டினியூவா இருக்கணும்னு நினைக்கும். அப்படின்னு நினைக்கிறதுனால நம்மளுடைய கால் பகுதி பஸ் நகர்ந்து பஸ் போற பக்கமா நகர்ந்தாலும் நம்மளுடைய மீதி உடல் பகுதி என்ன ஆகும்னா கொஞ்சம் பின்னோக்கி வரும்னு சொல்றாங்க. ரிலேட்டிவ் டு த பஸ் therefore we are thrown backward. ஓகே, பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பஸ் முன்னோக்கி போச்சுன்னா நம்ம பின்னோக்கி போகும். சரி, ஈவன் பஸ் பின்னோக்கி போச்சுன்னா என்ன ஆகும், நம்ம முன்னோக்கி வருவோம். இதையும் நீங்க ரியலைஸ் பண்ணி பார்க்கணும். fine. as soon as that happens, however, the muscular force on the rest of the body by the feet come into play to move the body along with the bus. so first startingல என்ன ஆகும்னா ஃபீட் மட்டும் முன்னாடி போகுது, பஸ் கூட ஃப்ளோர்ல கனெக்ட் ஆகி இருக்கிறதுனால, அல்லது நம்ம உட்காந்துட்டு இருக்கோம்னா நம்மளுடைய சீட் கனெக்ட் ஆகி இருக்கிறதுனால அது முன்னோக்கி போகுது. பட் நம்ம பாடி பின்னாடி இப்படி இடிக்கும் இல்லையா? பின்னாடி வந்து சீட்ல இடிக்கும், அல்லது நம்ம பின்னாடி நகருவோம் கம்பியை பிடிச்சிட்டு இருக்கிறோம்னாலும். சரி, அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல மஸ்குலர் ஃபோர்ஸ் நம்ம பாடியுடைய மற்ற பகுதிகளையும், எந்த பார்ட் ஃப்ரிக்ஷனால நகர்ந்து போகுதோ அது மஸ்குலர் ஃபோர்ஸால மற்ற பாடியோடைய பார்ட்ஸையும் அலாங் வித் த பஸ் மூவ் ஆகுற டைரக்ஷன்லயே நம்ம பாடியையும் என்ன பண்ணும், இழுத்துக்கிட்டு போகும் இல்லையா? சரி, ஃபைன். A similar thing happens with when the bus suddenly stops. ஓகே, இதே விஷயம் தான் சடனா பஸ் ஸ்டாப் பண்ணாலும் நடக்கும்னு சொல்றாங்க. பஸ் மூவ் ஆயிட்டு இருந்த பஸ் சடனா யூனிஃபார்ம் மோஷன்ல மூவ் ஆயிட்டு இருந்த பஸ் சடனா ஸ்டாப் ஆகுதுன்னா நம்ம பாடி என்ன பண்ணும்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆர் டியூ டு இனர்ஷியா ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் அவர் பாடி கண்டினியூ டு பி இன் மோஷன், ரைட்? பஸ் ஸ்டாப் பண்ணாலும் பஸ் ஃப்ரிக்ஷனால அந்த டயர்லாம் பிரேக் அடிச்சதுனால நிக்குது. பட் நம்ம பாடி என்ன பண்ணும்னா நீ இன்னும் மூவ் பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த டிரைவிங் ஃபோர்ஸ் நம்மள என்ன பண்ணும், முன்னோக்கி தள்ளும். அதனாலதான் பஸ் எப்ப பிரேக் அடிச்சாலும் நம்ம ஃப்ரண்ட்ல போய், அதாவது ஃப்ரண்ட்ல கொஞ்சமா நகர்ந்து வரும், விழறோம். ஓகேவா? சரி, அவர் ஃபீட் ஸ்டாப் டியூ டு த ஃப்ரிக்ஷன் which does not allow relative motion between the feet and the floor of the bus, but the rest of the body continues to move forward due to inertia. ஸோ நம்மளுடைய பாதம் ஃப்ரிக்ஷனால நம்ம நின்றுட்டு இருக்கிறோம். இவ்வளோ நேரமும் அவங்க நிக்கிறத பத்தி தான் பேசியிருக்காங்க. நம்ம நின்றுட்டு இருக்கிறோம், ஃப்ரிக்ஷனால நம்ம பாதம் நின்னாலும் கூட நம்மளுடைய பாடியோடைய மற்ற பார்ட்ஸ் என்ன ஆகுதுன்னா டியூ டு இனர்ஷியா மூவ் ஆகுது, கண்டினியூ டு மூவ், தொடர்ந்து மூவ் ஆகணும்னு நினைக்கிறதுனால நம்ம ஃபார்வர்டா, அதாவது முன்னோக்கி நகர்ந்து வரோம்னு சொல்றாங்க. we are thrown forward, நம்ம முன்னோக்கி தள்ளப்படுறோம். the restoring muscular forces again come into play and bring the body to rest.
ஸோ மஸ்குலர் ஃபோர்ஸஸ் நம்ம பாடியை கொஞ்சம் தூரம் தான் முன்னோக்கி தள்ளும். அதுக்கப்புறம் அது என்ன பண்ணும்? இல்ல என்னுடைய சதைலாம் இவ்வளவு தூரம் தான் எலாஸ்டிக் ஆகும், உனக்கு எலும்பு இருக்கு, சதை இருக்கு, நீ ரொம்ப முன்னாடி போகாத, வான்னு சொல்லி பின்னோக்கி இழுக்கும். அப்படியே நம்ம ரெஸ்ட்டுக்கு வந்துடும் இல்லையா? ஸோ ஒரு பஸ் முன்னோக்கி போனாலும் சரி, பின்னோக்கி போனாலும் சரி, அதுக்கு ஆப்போசிட்டா நம்ம நகர்றதுக்கு காரணம் இனர்ஷியா தான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இங்க எக்ஸாம்பிள் 4.1ன்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கொடுத்து அதுக்கு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. யூ ஆல்ரெடி நோ தட் நம்ம பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியா இருந்தாலும் சரி, பிசிக்ஸா இருந்தாலும் சரி, என்ன பண்ண மாட்டோம்? எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க மாட்டோம் இல்லையா? எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா இன்னும் நல்லா புரியும். பட் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க மாட்டோம் டியூ டு த டைம் டிலேஷன். சரி. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்க அது என்ன பண்ணலாம்? வீடியோவை பாஸ் பண்ணி அந்த எக்ஸாம்பிள்ஸை படிக்கலாம். 4.5. I think someone is in live. Hi. காலையில லைவ் வந்திருக்கீங்க. நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன். The first law refers to the simple case when the net external force on your body is 0. Okay, எந்த ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருந்தாலும் அல்லது மோஷன்ல இருந்தாலும் யூனிஃபார்மா continue to be in rest or continue to be in motion அப்படி இருந்துச்சுன்னா அந்த ஆப்ஜெக்ட் உடைய எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், அந்த ஆப்ஜெக்ட் மேல ஆக்ட் ஆகக்கூடிய எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கண்டிப்பா ஜீரோவா இருக்கும் அப்படின்னு சொன்னோம். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் லா. The second law of motion refers to the general situation when there is a net external force acting on the body. So external force ஜீரோவா இருக்கும்போது ஃபர்ஸ்ட் லா சொன்னோம், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் அந்த பாடி மேல ஆக்ட் ஆகுதுன்னா அப்போ நம்ம செகண்ட் லாவை சொல்றோம். இட் ரிலேட்ஸ் த நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் டு த ஆக்சிலரேஷன் ஆஃப் த பாடி. ஸோ ஒரு பாடி இருக்கு, அந்த பாடி ஆக்சிலரேட் ஆகிறதுக்கும் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அது மேல ஆக்ட் ஆகிறதுக்கும் என்ன ரிலேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு செகண்ட் லா நம்மளுக்கு சொல்லுது. ஃபர்ஸ்ட் ஒன் மொமெண்டம். ஓகே, உந்தம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? Momentum of your body is defined to be the product of its mass and velocity. So P is equal to mv mass into velocity. இதுதான் நம்மளுக்கு எதுக்கான ஃபார்முலா? மொமெண்டம்கான ஃபார்முலா. And is denoted by P. P என்றது மொமெண்டம்கான சிம்பிள். ஓகே. Momentum is clearly a vector quantity. Momentum என்றது என்ன அப்படின்னா ஒரு வெக்டர் குவான்டிட்டி. It has a direction. இது ஸ்கேலர் குவான்டிட்டி கிடையாது. ஓகே. The following common experiences indicate the importance of this quantity for considering the effect of force on motion. Okay, motion ஆகும்போது அதுல ஃபோர்ஸ் எவ்வளவு ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது அப்படின்றத இந்த எக்ஸாம்பிள்ஸ் மூலமா அல்லது இந்த காமன் எக்ஸ்பீரியன்சஸ் மூலமா தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்றாங்க. சப்போஸ் a light weight vehicle, say a small car. ஓகே, லாரி பஸ்லாம் ஹெவி வெஹிக்கிள் இல்லையா? சரி, ஒரு ஸ்மால் வெயிட் லைட் வெயிட் வெஹிக்கிள் இருக்கு, சே கார், அண்ட் ஏ ஹெவி வெயிட் வெஹிக்கிள், சே ஏ லோடட் ட்ரக். ஓகே, ஃபுல்லா லோட் ஆகிருக்கிற ஒரு ட்ரக் இருக்கு, ஒரு ஸ்மால் கார் இருக்கு. ஓகே, ஆர் பார்க்டு ஆன் ஏ ஹரிசாண்டல் ரோடு. இது ரெண்டுமே என்ன பண்ணனா ஹரிசாண்டலா இருக்கிற ஒரு ரோட்ல தான் பார்க் பண்ணிருக்காங்க. We all know that a much greater force is needed to push the truck than the car to bring them the same speed in the same time. ஓகே, ரெண்டுமே ஒரே ஸ்பீட்ல ஒரே நேரத்துல ஒரே ஸ்பீட்ல மூவ் பண்ணணும் அப்படின்னா காருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸை விட ட்ரக்குக்கு அதிகமா ஃபோர்ஸ் கொடுக்கணும். ஏன்னா அங்க வெயிட் அதிகம். ஓகே, சிமிலர்லி a greater opposing force is needed to stop a heavy body than a light body. அதே மாதிரி தான் மூவிங்ல இருக்கு. ரெண்டுமே 100 km/h அப்படின்ற வேகத்துல போகுதுன்னு வச்சுக்கோங்க. ட்ரக் 100 km போனா ரொம்ப ரொம்ப ஆபத்து சொல்ற ஒரு பேச்சுக்கு. சரி, 70 60 அந்த லெவல்ல தான் போகும். சில நீங்க ரோட்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க, பைபாஸ்லயோ ரோட்லயோ பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி கார்லாம் புந்து புந்து போயிட்டே இருப்பாங்க. ஆனா பஸ்ஸோ அல்லது ட்ரக், அதுவும் ஹெவி லோடட் ட்ரக்கா இருந்துச்சுன்னா அது ரொம்ப நார்மல் ஸ்பீட்ல அப்படியே போயிட்டே இருக்கும் இல்லையா? ஸ்லோ லேண்ட் ஹை ஸ்பீட் லேண்ட்ல ஸ்லோ லேண்ட்லயே அது போயிட்டு இருக்கும். ஏன் அதுவும் ஸ்பீட் லேண்ட்ல போக வேண்டியதானே? அந்த வண்டியால போக முடியாதுன்னா போக முடியும். ஆனா அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல பிரேக் அடிக்கணும்னா வி காண்ட். அங்க ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். ஸோ ஒரு ஸ்மூத்தான ஸ்பீட்ல தான் அது போகணும். ஓகேவா? ஃபைன். இத இப்போ இந்த ரெண்டு வெஹிக்கிளுமே ஒரே ஸ்பீட்ல போனாலும் பிரேக் அடிச்சு நிறுத்தும்போது ரெண்டுத்துக்கும் ஒரே அளவுக்கு தான் நான் ஃபோர்ஸ் கொடுத்து பிரேக் கொடுப்பனா அப்ளை பண்ணுவேனா அப்படின்னா இல்ல, நான் லைட் வெஹிக்கிளை விட ஹெவி வெஹிக்கிளுக்கு அதிகமா ஃபோர்ஸ் கொடுக்க வேண்டியதா இருக்கும் அதை ஸ்டாப் பண்றதுக்கு. ஓகேவா? Similarly, a greater opposing force is needed to stop a heavy body than a light body in the same time if they are moving with the same speed. Okay, so இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். யாராவது வண்டியில போயிருந்தீங்கன்னா இதை ரியலைஸ் பண்ணலாம். ஈவன் சைக்கிள்ல கூட போங்க, சைக்கிள்லயும் பைக்லயும் போங்களேன். சைக்கிள்ல போகும்போது நீங்க பிரேக் அடிச்சீங்கன்னா
கையால நீங்க பிரேக் அடிக்கிறீங்க, அந்த ரப்பர் கட்ட பிரேக் அதுவே போய் வீல்ல டச் பண்ணி நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா ஸ்போக் வீல்ஸ்ல டச் பண்ணி வண்டியே நிறுத்துது. ஆனா இதே மாதிரி டூ வீலர்ல பண்ண முடியுமானா முடியாது. ஏன்னா டூ வீலருக்கு அந்த ஃபோர்ஸ் பத்தாது இல்லையா? நம்ம வி ஆர் கிவிங் லார்ஜர் ஃபோர்ஸஸ். நம்ம அதிகமான ஃபோர்ஸ் குடுத்து தான் டூ வீலரே நிறுத்துவோம். ஆக்சிடென்ட்லாம் நடக்கும்போது யோசிச்சு பாருங்க. ஒரு சைக்கிள்ல போனா அங்க ஆக்சிடென்ட் ஆகி நம்மளுக்கு இன்ஜுரிஸ் எவ்ளோ அடிபடுதோ, அத விட பைக்ல போகும்போது இன்னும் அதிகமா ஆகும். உண்மை என்னன்னா ஸ்பீட் அதிகமாக அதிகமாக மொமெண்டம் அதிகமாக அதிகமாக அதனுடைய விளைவுகளும் அதிகமா இருக்கும். சரியா? செகண்ட் ஒன், இஃப் 2 ஸ்டோன்ஸ், ஒன் லைட் அண்ட் த அதர் ஹெவி. ஓகே. ஒரு சின்ன கல்லும், ஒரு பெரிய கல்லும் எடுத்துக்கிறோம். வெயிட் கம்மியா இருக்கிற கல்லும், அதிகமா இருக்கிற கல்லும். ஆர் டிராப்டு ஃப்ரம் டாப் ஆஃப் எ பில்டிங். ஓகே. ஒரு பில்டிங் உடைய மேல இருந்து கீழ போடுறோம். எ பெர்சன் ஆன் த கிரவுண்ட் will find it easier to catch the light stone than the heavy stone. ஓகே. லைட் வெயிட்டா இருக்கிற ஸ்டோனை ஈஸியா அவரால கேட்ச் பண்ண முடியும். ஆனா ஹெவி ஸ்டோனை கேட்ச் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. The mass of the body is thus an important parameter that determines the effect of the force on its motion. ஒரு பாடி இருக்கு, அந்த பாடி மோஷன்ல இருக்குன்னா அது மேல ஃபோர்ஸ் எவ்வளவு தூரம் ஆக்ட் ஆகுதுன்றது எதை பொறுத்தும் இருக்குன்னா மாஸை பொறுத்தும் இருக்கு. மாஸ் இஸ் ஆல்சோ an important parameter சொல்றாங்க. இன் கேஸ் ஒரு ஆப்ஜெக்ட் உடைய மாஸ் கொஞ்சமா இருந்துச்சுன்னா அது மேல ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது அது இன்னும் வேகமா மூவ் ஆக ஆரம்பிக்கும். மொமெண்டம் அதிகமா இருக்கும். அதை பிடிக்கிறதே கஷ்டம். ஒரு ரப்பர் பந்து யோசிச்சு பாருங்க. கிரிக்கெட் பால்லாம், கிரிக்கெட் பால் கூட வேண்டாம், ஸ்டெம்பர் பால் சொல்லுவாங்க. கிரிக்கெட் பால் வேற, ஸ்டெம்பர் பால். அந்த பாலையே, ரப்பர் பாலையே நீங்க பிடிக்கும் போது நீங்க கொஞ்சம் கீழ் நோக்கி இழுப்பீங்க இல்லையா? இங்க டயக்ராம் இருக்கும் எக்ஸாம்பிள். சரி. சோ அப்படியே பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு தூரம் கை வலிக்கும். இதுவே அதை விட பெரிய பாலா இருந்துச்சுன்னா, அதை விட பெரிய பாலா இருந்துச்சுன்னா, வெயிட் அதிகமா இருந்துச்சுன்னா, மாஸ் அதிகமா இருந்துச்சுன்னா அதை பிடிக்கும் போது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இல்லையா? சரி. சோ மாஸ் இஸ் an important parameter. ஓகே. தேர்ட் ஒன், ஸ்பீட் இஸ் another important parameter to consider. சோ அதே மாதிரி ஸ்பீடும் இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர்னு சொல்றாங்க. ஈவன் மாஸ் கொஞ்சமா இருந்தாலும் கூட அந்த மாஸ் உடைய ஐ மீன் அந்த ஆப்ஜெக்ட் உடைய மாஸ் கொஞ்சமா தான் இருக்கு. வெறும் இப்ப எக்ஸாம்பிள் ஒரு 20 கிராம்னு வச்சுக்கோங்களேன். 20 கிராம் மாஸ்லாம் நம்மளுக்கு ஒரு மாஸாவே தெரியாது. அதெல்லாம் தூக்குறதுக்கு வெயிட்டாவே இருக்காது இல்லையா? சரி. அதையே நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, ரொம்ப 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 ஸ்பீடா வரும்போது கேட்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்படி பண்ண முடியுமானா, உங்க கையே ஓட்ட பொறுக்கிட்டு போயிடும்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் அவங்க எதை குடுத்திருக்காங்கன்னா, கன், புல்லட் குடுத்திருக்காங்க. Speed is another important parameter to consider. A bullet fired by a gun can easily pierce human tissue before it stops. So நம்ம கையால ஒரு பால பிடிக்கிற மாதிரி ஒரு ஏதாவது ஒண்ணு கேட்ச் பிடிக்கிறோம். எக்ஸாம்பிள் ஆப்பிள், மேங்கோ ஏதோ ஒண்ணு மேல இருந்து விழுது. அதை நம்ம கேட்ச் பிடிக்கிறோம்னா, அந்த மாதிரி ஒரு புல்லட் கன்ல இருந்து ஃபயர் பண்றாங்க. அது கீழ வருது. சரி புல்லட் இவ்ளோ தானே இருக்கும். அதனுடைய வெயிட் ஒரு 50 கிராம்க்குள்ளார தானே இருக்கும். 10 கிராம்க்குள்ளார தானே இருக்கும். அத நம்ம கேட்ச் பிடிக்கலாம்னு நினைச்சு கேட்ச் பிடிச்சா கைக்குள்ளார ஓட்ட போட்டுட்டு போயிடும். ஆமா தானே? சோ பியர்ஸ் ஹியூமன் டிஷ்யூ. நம்மளுடைய மனித திசுக்களுக்குள்ளார ஓட்ட போறதுக்கு பியர்ஸ்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இயர் பியர்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. காது துளை போடுறது இல்லையா? காது குத்துறது. சரி. அதே மாதிரி ஹியூமன குத்திட்டு போயிடும்னு சொல்றாங்க. ஓட்ட போட்டுட்டு போயிடும். பிஃபோர் இட் ஸ்டாப்ஸ். ரிசல்ட்டிங் இன் கேஷுவாலிட்டி. ஓகே. த சேம் புல்லட் ஃபயர்டு வித் எ மாடரேட் ஸ்பீட். அதே புல்லட்ட ஒரு மாடரேட்டான ஸ்பீட்ல, நார்மல் ஸ்பீட்ல பண்றோம். ரொம்ப ஹை ஸ்பீட்ல பண்ணாம மாடரேட் ஸ்பீட்ல பண்றோம். வில் நாட் காஸ் மச் டேமேஜ். அதே புல்லட்ட ஒரு நார்மல் ஸ்பீட்ல, மாடரேட் ஸ்பீட்ல பண்ணா, அப்போ அந்த அளவுக்கு டேமேஜ் குடுக்காது. கொஞ்சமா தான் டேமேஜ் குடுக்கும். அதாவது எக்ஸாம்பிள் ஒரு பேச்சுக்கு சொல்றேன். ஒரு கன் இருக்கு. அந்த கன்ன ஃபயர் பண்ணும்போது அதுல இருந்து வரக்கூடிய புல்லட் ஹை ஸ்பீட்ல வந்துச்சுன்னா, என் பாடிய ஓட்ட போட்டுக்கிட்டு வெளியில போயிடும். ஓகேவா? அதுவே மாடரேட் ஸ்பீட்ல வந்தா அது என் பாடிக்குள்ளாரையே இருக்கும். ஆப்பரேட் பண்ணி வெளியில எடுக்கும். ஃபைன். அதுவே ரொம்ப 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 ஸ்பீட்ல ஐ மீன் ஸ்பீடே இல்லாம லைட்டா வந்து மோதுனுச்சுன்னா, அது என் பாடிக்குள்ளாரையே போகாது. மேல பட்டுட்டு கீழ விழுந்துடும். ஓகேவா? Fine. The same bullet fired with a moderate speed will not cause much damage. Thus, for a given mass, the greater the speed, greater is the opposing force needed to stop the body in certain time. So குறிப்பிட்ட நேரத்துல ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு பாடி இருக்கு. அந்த பாடி ரொம்ப ஸ்பீடா மூவ் ஆகுதுன்னா, மாஸ் சேம் தான். ஆனா பாடியோடைய ஸ்பீடு அதிகமா இருக்குன்னா, அப்ப அதை ஸ்டாப் பண்றதுக்கு அப்போசிங் ஃபோர்ஸும் ரொம்ப அதிகமா தேவைப்படும் அப்படின்னு சொல்றாங்க. டேக்கன் டுகெதர் த ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் அண்ட் வெலாசிட்டி. இப்போ ஏற்கனவே முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்டுடைய மாஸ் அதிகமா இருந்துச்சுன்னா, அதை தடுக்கிறதுக்கு நம்ம அப்போசிங் ஃபோர்ஸ் அதிகமா கொடுக்கணும்னு சொன்னாங்க.
செகண்ட் பாயிண்ட் என்ன சொன்னாங்கன்னா டிரைவிங் ஃபோர்ஸ். ஸ்பீட் அதிகமா இருந்துச்சுன்னா அதை தடுக்கிறதுக்கு அப்போசிங் ஃபோர்ஸ் அதிகமா கொடுக்கணும்னு சொன்னாங்க. இப்ப மாஸ் வெலாசிட்டி இந்த ரெண்டுத்தையுமே ஒண்ணா எடுத்துக்கிறோம். டேக்கன் டுகெதர் த ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் அண்ட் வெலாசிட்டி தட் இஸ் மொமெண்டம் இஸ் எவிடென்ட்லி a relevant variable of motion. அப்ப மோஷனுடைய வேரியபிளை நம்மளால மொமெண்டம் வச்சு கண்டிப்பா சொல்ல முடியும் இல்லையா? the greater the change in the momentum in a given time, greater is the force that needs to be applied. ஸோ மொமெண்டம் அதிகமாகணும்னா கண்டிப்பா ஃபோர்ஸ் நம்ம அதிகமா கொடுக்கணும். அப்பதான் மொமெண்டம் அதிகமாகும். அதே மாதிரி மொமெண்டமை ஸ்டாப் பண்ணணும்னா அதுக்கு அப்போசிங் ஃபோர்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா கொடுக்கணும். ஓகேவா? ஃபைன். A seasoned cricketer catches a cricket ball coming in with great speed far more easily than a novice. ஓகே, ஒரு பந்துக்கு பக்கத்துலயே அவர் இல்ல, கொஞ்சம் தூரக்க இருக்காரு. ஒரு பால் வருது. அது எப்படி வருதுன்னா ரொம்ப ஸ்பீடா வருது. ஓகேவா? அவரு அதை கேட்ச் பண்றாரு. ஓகே, ஷார்ட்டர்ல இருக்கிறவர், அதாவது பேட்ஸ்மேனுக்கு பக்கத்துலயே இருக்கிறவரு அல்லது அடிக்கும் போது அந்த பால் கிட்டக்கே வருது. ரொம்ப கிட்டக்க தான் த்ரோ பண்றாங்க. அப்படின்னா அந்த பால பிடிக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? தூரக்க இருக்கிறவங்க பால பிடிக்கும் போது எப்படி இருக்கும்னு கேக்குறாங்க. Who can hurt his hands in act? Okay. One reason is that cricketer allows a longer time for his hands to stop the ball. ஓகே, கிரிக்கெட்டர் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பாலை ஸ்டாப் பண்ணதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கலாம். allows a longer time. As you may have noticed, he draws in the hands backward in the act of catching the ball. ஸோ இது நீங்க எத்தனை பேர் நோட் பண்ணிருக்கீங்கன்னு தெரியல. பால் வரும்போது அப்படியே இப்படியே கையை வச்சுட்டு இருந்தீங்கன்னா பால் வந்து படும்போது உங்களுக்கு பயங்கரமா ஹர்ட் ஆகும். சரியா? இன்கேஸ் பாலை பிடிக்கும் போது பால் கரெக்டா உங்க கையில வரும்போது அப்படியே கையை டவுன்வர்டா எடுத்துட்டு வந்தா அப்போ இப்படி கேட்ச் பிடிச்சா அப்போ என்ன ஆகும்னா நம்மளுடைய ஹர்ட்னஸ் கம்மியா இருக்கும். நம்ம அதிகமா அஃபெக்ட் ஆகிருக்க மாட்டோம். சரியா? The novice on the other hand keeps his hands fixed and tries to catch the ball almost instantly. Okay, he needs to provide a much greater force to stop the ball instantly. So novice என்ன பண்ணணும் அப்படின்னா அதிகமா ஃபோர்ஸ் கொடுத்து ஸ்டாப் பண்ணணும் இல்லையா? ஓகே, அண்ட் திஸ் ஹர்ட்ஸ். அப்படி அதிகமா ஃபோர்ஸ் கொடுத்து அவர் ஸ்டாப் பண்ணாருன்னா அப்போ கண்டிப்பா என்ன ஆகும்? ரொம்ப அதிகமா ஹர்ட் ஆகும். The conclusion is clear. Force not only depends on the change in momentum but also on how fast the change is brought about. ஸோ நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால மொமெண்டம் சேஞ்ச் ஆகுதுன்றது மட்டும் முக்கியம் இல்லை. அந்த ஃபோர்ஸை நம்ம ஸ்லோவா கொடுக்குறோமா அதிகமா, அதாவது ஒரே இடத்துல கொடுக்குறோமா அதை பொறுத்து மொமெண்டம் எவ்வளோ சேஞ்ச் ஆகணும், மொமெண்டம் எவ்வளோ தூரம் அதனுடைய இம்பாக்டை உருவாக்கும் அப்படின்றது தெரியணும். சரியா? இப்போ கையை எக்ஸாம்பிளா எடுத்துக்காம ஒரு நோட் மீன்ஸ் ஒரு மாவுல செஞ்ச ஏதாவது ஒரு பார்ட்டிகளே எடுத்துக்கோங்க. அது மேல ஒரு ஆப்ஜெக்ட் போடும்போது அந்த ஆப்ஜெக்ட் வந்து அங்க ஒரு பள்ளத்தை உருவாக்குதுன்னு வச்சுக்கோங்க. சரியா? ஒரு சாஃப்ட் மெட்டீரியல், அந்த சாஃப்ட் மெட்டீரியல் மேல ஒரு ஆப்ஜெக்ட் போடும்போது அந்த ஆப்ஜெக்ட் எந்த இடத்துல வந்து விழுந்துச்சோ அங்க ஒரு பள்ளம் ஏற்படுது. ஓகேவா? இட் ஹர்ட்ஸ். ஓகே, ஸோ அந்த ஆப்ஜெக்ட் ஒரு பாடி நான் த்ரோ பண்றேன், ஒரு பால் நான் த்ரோ பண்றேன். ஆனா கீழே இருக்கிற ஆப்ஜெக்ட் அங்கேயே இல்லாம கொஞ்சம் ஸ்லோவா மூவ் ஆயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அங்க அதை ஹிட் பண்ணும்போது எனக்கு அதனால எவ்வளவு தூரம் ஹர்ட் ஆயிருக்கும், எவ்வளவு தூரம் அங்க இம்பாக்ட் இருந்திருக்கும்னா கம்மியா தான் இருந்திருக்கும். ஒரு மோஷன்ல இருக்கிற ஆப்ஜெக்ட் இன்னொரு மோஷன்ல இருக்கிற ஆப்ஜெக்ட போய் தொடும்போது இம்பாக்ட் கம்மியா இருக்கும். நான் சொல்றது ஸ்லோ மோஷன்ல. ஓகேவா? ரெண்டுமே ஃபாஸ்ட் மூவிங் ஆப்ஜெக்டா இருந்தா அதுல இன்னும் அதிகமான இம்பாக்ட் இருக்கும், மொமெண்டம் அதிகமா இருக்கறனால. இது எல்லாத்தையுமே நீங்க புரிஞ்சுப்பீங்க. ஈவன் நீங்க இப்படி யோசிங்க, ஒரு கார் நின்னுட்டு இருக்கு, அதை வந்து ஒரு பைக் இடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்களுக்கு நடக்கிற அங்க அதனால ஒரு ஆக்சிடென்ட் நடந்து அங்க ஒரு விளைவு ஏற்படும்ல. அதை விட கார் வேகமா மூவ் ஆயிட்டு இருக்கு, பைக்கும் வேகமா மூவ் ஆயிட்டு இருக்கு. இது ரெண்டும் வந்து மோதனுச்சுன்னா அப்போ இம்பாக்ட் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அப்போ ரொம்ப அதிகமா இருக்கும். அல்லது கார் எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுது அதுவும் ரொம்ப முக்கியம். ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்து மோதினா அப்ப எப்படி இருக்கும்? கார் ஒரு டைரக்ஷன்ல மூவ் ஆகுது, அதே டைரக்ஷன்ல பைக் வந்து மோதினா அப்ப இம்பாக்ட் எப்படி இருக்கும்? இது எல்லாமே ரீசன் இல்லையா? டைரக்ஷன் ஆஃப் த மோஷன், மாஸ் ஆஃப் த பாடி, ஆப்ஜெக்ட் velocity of the body, then mass into velocity, momentum of the body, இது எல்லாமே எனக்கு முக்கியம். ஓகே,
The same change in momentum brought about in a shorter time needs a greater applied force. In short, the greater the rate of change of momentum, greater is the force. So ஷார்ட்டா சொல்லணும்னா இதை மட்டும் நம்ம சொல்லிக்கலாம். சரியா? என்ன சொல்றாங்க? கிரேட்டர் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். மொமெண்டம் சேஞ்ச் ஆகுறது ரொம்ப அதிகமா சேஞ்ச் ஆகுதுன்னா, அப்ப கண்டிப்பா கிரேட்டர் இஸ் த ஃபோர்ஸ். ஃபோர்ஸும் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஃபோர்ஸ் அதிகமா இருந்தா தான் மொமெண்டம் அதிகமா சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த ஹேண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். பால் இந்த இடத்துல இருக்கு. அவர் கை இங்க இருக்கு. பால இந்த இடத்துல புடிச்சிட்டாரு. ஆனா இங்கேயே கைய நிறுத்தல. அவர் மறுபடியும் கீழ் நோக்கி இழுக்கிறாரு. அப்படி இழுக்கிறதுனால அவருக்கு வலி கம்மியா இருக்கும். அவர் கை சீக்கிரமா ஹர்ட் ஆகாது. சரியா? Force not only depends on the change in momentum but also on how fast the change is brought about. Okay, a seasoned cricketer draws in his hands during a catch. அவர் என்ன பண்றாருன்னா கையை பின்னோக்கி இழுக்கிறார் கேட்ச் பிடிக்கும் போது, allowing greater time for the ball to stop. ஸோ கொஞ்சம் நேரம் ஆகும் பால் ஸ்டாப் ஆகிறதுக்கு. அப்படின்னா hence requires smaller force. அப்ப கொஞ்சமா தான் ஃபோர்ஸ் தேவைப்படும், அவருக்கும் அதிகமா ஹர்ட் ஆகாதுன்னு சொல்றாங்க. Okay. Observations confirm that the product of mass and velocity, that is momentum, is basic to the effect of the force on motion. ஸோ ஒரு மோஷன்ல ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுறது எவ்வளோ தூரம் அதிகமா கம்மியான்றது எதை பொறுத்ததுன்னா இந்த மொமெண்டம் பொறுத்ததுன்னு சொல்றாங்க. Suppose a fixed force is applied for a certain interval of time on two bodies of different masses. Okay, ரெண்டு பாடி இருக்கு, ரெண்டு பாடிக்கும் மாஸ் டிஃப்ரெண்டா இருக்கு. ஒரு பாடியோடைய மாஸ் m1, இன்னொரு பாடியோடைய மாஸ் m2ன்னு எடுத்துக்கோங்க ஒரு பேச்சுக்கு. அது மேல நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஃபிக்ஸ்டு ஃபோர்ஸை அப்ளை பண்றோம். ஓகேவா? இனிஷியலி அட் ரெஸ்ட். ஓகே, அந்த ரெண்டு பாடியுமே எப்படி இருக்குன்னா ரெஸ்ட்ல தான் இருக்கு. த லைட்டர் பாடி பிக்ஸ் அப் எ கிரேட்டர் ஸ்பீடு. லைட்டர் பாடி மேல அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது அது ரொம்ப ஸ்பீடா மூவ் ஆக ஆரம்பிக்கும். தேன் த ஹெவியர் பாடி. ஹெவியர் பாடி கொஞ்சம் ஸ்லோவா தான் மூவ் ஆகும். அதே ஃபோர்ஸ் தான் நம்ம கொடுக்குறோம். ஒரே ஃபோர்ஸ் கொடுத்தாலும் ஒரு பாடி ரொம்ப ஸ்பீடா மூவ் ஆகும், ஒரு பாடி ஸ்லோவா தான் மூவ் ஆகும்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள், நீங்க கிரிக்கெட் பாலை த்ரோ பண்ணுங்க, அதே ஃபோர்ஸ் கொடுத்து ஒரு த்ரோ பாலோ அல்லது ஃபுட்பாலையோ த்ரோ பண்ணுங்க. ஃபுட்பாலை ஏன் சார் கிக் பண்ணாம த்ரோ பண்ணணும்னு கேட்காதீங்க. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள். ஒரு ஃபுட்பாலை த்ரோ பண்ணி பாருங்க, அது ரொம்ப தூரம் போகாது. ஆனா கிரிக்கெட் பாலை தூக்கி போட்டா அது ரொம்ப ரொம்ப தூரம் போகும். ஏன்னா ரெண்டுத்துலயுமே நீங்க ஒரே அளவுக்கு தான் ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க. பட் மாஸ் டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால அது மேல ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸும் மோஷனும் டிஃப்ரெண்டா இருக்கு இல்லையா? However, at the end of the time interval, observation shows that each body acquires the same momentum. ஆனா end of the observation, end of the time interval, டைம் முடியும் போது ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு என்ன ஆச்சுன்னு பாக்குறோம். அந்த மாதிரி பார்க்கும்போது மொமெண்டம் ரெண்டுத்துமே ஒண்ணுதான் சொல்றாங்க. ஒரு ஆப்ஜெக்ட் ரொம்ப தூரம் டிராவல் ஆயிருக்கும், ஒரு ஆப்ஜெக்ட் கொஞ்சம் தூரம் தான் டிராவல் ஆயிருக்கும். எப்படி சார் மொமெண்டம்? மொமெண்டம் இஸ் நாட் டிபெண்ட் அப்பான் த டிஸ்டன்ஸ் டிராவல்டு, ரைட்? எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் ஆயிருக்கிறத பொறுத்து நம்ம மொமெண்டம் சொல்ல போறது இல்லை. எதை பொறுத்து சொல்ல போறோம்? மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட், வெலாசிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஓகே, மாஸ் கம்மியா இருக்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு வெலாசிட்டி அதிகமா இருக்கும், மாஸ் அதிகமா இருக்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு வெலாசிட்டி கம்மியா இருக்கும். அப்ப எப்படிதான் இருந்தாலும் மாஸையும் வெலாசிட்டியும் மல்டிபிள் பண்ணா மொமெண்டம் எப்படிதான் இருக்கும்னா சேம் தான் அப்படின்னு சொல்றாங்க. எப்போ ஃபோர்ஸ் சேமா இருந்துச்சுன்னா. thus same force for the same time causes same change in momentum for different bodies. பாடிஸ் என்னதான் டிஃப்ரெண்ட் பாடியா இருந்தாலும் சேம் ஃபோர்ஸ் சேம் டைம்ல நம்ம கொடுக்கும்போது அங்க மொமெண்டமும் சேம் சேஞ்சஸ்ல இன்வால்வ் ஆகும். அதாவது ஒரே அளவுல தான் இன்வால்வ் ஆகும், மொமெண்டம் ஒரே அளவுல தான் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஃபைன். திஸ் இஸ் க்ரூஷியல் க்ளூ டு த செகண்ட் லா ஆஃப் மோஷன். இதுதான் உண்மையிலே செகண்ட் லா ஆஃப் மோஷனுடைய க்ளூ அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அவங்க சொன்ன பாயிண்ட்ஸ், மொமெண்டம் வச்சு சொன்ன பாயிண்ட். ஓகே, இன் த ப்ரிசீடிங் அப்சர்வேஷன்ஸ் the vector character of momentum has not been evident. In the example so far, momentum and change in momentum both have the same direction. So momentum இருந்தாலும் சரி, change in momentum இருந்தாலும் சரி, ரெண்டுத்துக்குமே என்ன இருக்கு? ஒரே டைரக்ஷன் தான் இருக்கு இல்லையா? பட் திஸ் இஸ் நாட் ஆல்வேஸ் த கேஸ். ஆனா இது எப்பயுமே இதே மாதிரி தான் கேஸ் இருக்கும் அப்படின்னு அவசியம் இல்லை. சப்போஸ் a stone is rotated with uniform speed in a horizontal plane by means of a string. ஓகே, ஒரு ஸ்ட்ரிங்ல கனெக்ட் ஆகி இருக்கிற மாதிரி ஒரு ஹரிசாண்டல் பிளேன்ல என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஸ்டோன் ரொட்டேட் ஆகுது. ஓகே, த மேக்னிடியூட் ஆஃப் த மொமெண்டம் இஸ் ஃபிக்ஸ்டு. ஓகே, இதனுடைய மேக்னிடியூட் எவ்வளோ, மொமெண்டம் எவ்வளோ அப்படின்னா அந்த மொமெண்டம் உடைய மேக்னிடியூட், மொமெண்டம் எக்ஸாம்பிள் 2 அப்படின்னா 4 அப்படின்னா அது சேஞ்ச் ஆகாம அப்படியே தான் இருக்கும், ஃபிக்ஸ்டு. பட் இட்ஸ் டைரக்ஷன் சேஞ்சஸ். ஏன்னா அது ரொட்டேட் ஆகுது, அப்ப அதனுடைய டைரக்ஷன் கண்டிப்பா ஆகும், சேஞ்ச் ஆகும். A force is needed to cause this change in momentum vector.
ஸோ இந்த மொமெண்டம் வெக்டருடைய சேஞ்சுக்கு ஒரு ஃபோர்ஸ் கண்டிப்பா தேவை. திஸ் ஃபோர்ஸ் இஸ் ப்ரொவைடட் பை அவர் ஹேண்ட் த்ரூ த ஸ்ட்ரிங். ஸோ ஸ்ட்ரிங்கை வச்சு நம்ம ஒரு நூல் வச்சு ஒரு கம்பியை வச்சு அந்த ஸ்டோனை கட்டி இருக்கிறோம். அதை சுத்தும் பொழுது அப்போ நம்ம கையில அந்த நூலோ கம்பிலையோ ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம். அப்படி கொடுத்தாதான் அந்த ஸ்டோன் என்ன ஆகும், கண்டினியூவா மோஷன்ல இருக்கும் இல்லையா? எக்ஸ்பீரியன்ஸ் சஜஸ்ட் தட் our hand needs to exert a greater force if the stone is rotated at a greater speed. இந்த கல்லு ரொம்ப வேகமா சுத்தணும்னா நம்ம கையும் ரொம்ப வேகமா ஃபோர்ஸ் கொடுக்குது அப்படின்றத நம்மளால உணர முடியும். ஆர் இன் ஏ சர்க்கிள் ஆஃப் ஸ்மாலர் ரேடியஸ். ஓகே, ஸ்மாலர் ரேடியஸ்ல கொஞ்சம் ரேடியஸ்ல சுத்துதுன்னா நம்ம நிறைய ஃபோர்ஸ் கொடுக்கணும். போத் this corresponds to greater acceleration or equivalently a greater rate of change of momentum vector. ஸோ மொமெண்டம் வெக்டார் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா அங்க ஆக்சிலரேஷன் ரொம்ப அதிகமா சேஞ்ச் ஆகணும். கிரேட்டர் ஆக்சிலரேஷன், வெலாசிட்டி ரொம்ப அதிகமான அளவுல சேஞ்ச் ஆகணும். அப்பதான் மொமெண்டமும் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. This suggests that the greater the rate of change in momentum vector, greater is the force applied. ஸோ இது நம்மளுக்கு என்ன சொல்லுது? அகைன் திரும்ப திரும்ப ஒரே பாயிண்ட் தான் சொல்றாங்க. கிரேட்டர் த ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் மொமெண்டம். மொமெண்டம்ல அதிக அளவுல சேஞ்சஸ் இருக்குன்னா அப்ப கண்டிப்பா கிரேட்டர் இஸ் த ஃபோர்ஸ் அப்ளைடு. நம்ம அப்ளை பண்ற ஃபோர்ஸும் ரொம்ப அதிகமா இருக்கும். அப்படி இருக்கிறதுனால தான் மொமெண்டம்ல அதிகமான சேஞ்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க. சரியா? someone is standing and rotating a stone connected with a string. Okay, force is necessary for changing the direction of momentum even if its magnitude is constant. We can feel this while rotating a stone in a horizontal circle with uniform speed by means of a string. Okay, these qualitative observations lead to the second law of motion. Okay, இந்த observation எனக்கு second law of motionக்கு வழி வகுக்குதுன்னு சொல்றாங்க. Expressed by Newton's as follows. The rate of change of momentum of a body is directly proportional to the applied force and takes place in the direction in which the force act. Okay, rate of change of momentum. மொமெண்டம் எவ்வளவு தூரம் சேஞ்ச் ஆகுது, எவ்வளவு நேரத்துல எவ்வளவு தூரம் சேஞ்ச் ஆகுது அப்படின்றது ஒரு பாடியோடைய ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் அப்படின்றது எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருக்கும்னா அப்ளைடு ஃபோர்ஸுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருக்கும். நான் எவ்வளவு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணணும் அதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருக்கும். நான் அதிகமா ஃபோர்ஸ் கொடுத்தனா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டமும் அதிகமா இருக்கும். கொஞ்சமா ஃபோர்ஸ் கொடுத்தனா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டமும் கொஞ்சமா இருக்கும்னு சொல்றாங்க. in direction in which the force acts. Okay, force எந்த டைரக்ஷன் ஆக்ட் ஆகுதோ அதை பொறுத்து மொமெண்டம் ஏதோ ஒரு அளவுல அதிகமா இருக்கும் அல்லது கம்மியா இருக்கும். Okay, just a minute. இது ஃபுல்லாவே மேத்தமெட்டிக்கல் டெரிவேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. எங்கேயாவது கண்டென்ட்டை சின்ன சின்னதா முடிக்கிறாங்களான்னா அவங்க மட்டும் போயிட்டே இருக்காங்க. இங்கதான் நியூட்டன்ஸ் தேர்ட் லா வருது. சரி, இந்த பேஜ் ஃபுல்லாவே அதனுடைய இம்பல்ஸ் பத்திலாம் கொடுத்துருக்காங்க. ஃபைன். நம்ம இதை கண்டினியூ பண்ணி முடிச்சிடலாம். அட்லீஸ்ட் இந்த பேஜ்ல ஒரு ஹாஃப் ஆஃப் த பேஜ் நச்சு முடிக்கலாம். சரியா? Thus, if under the action of a force F for time interval del t, the velocity of a body of mass m changes from v to del v. So total change in velocity எவ்வளவு சொல்லுவோம்னா v plus del v ன்னு சொல்லுவோம். That is its initial momentum p is equal to mv changes by del p equal to m del v. mass initiallyோ finallyோ என்ன பண்ண போறதில்ல, மாற போறதில்ல இல்லையா? சரி, கிங் ஆஃப் கிங் விநாயகர், ஹாய் சார். ஹாய். நீங்க இன்கேஸ் இப்பதான் லைவ் வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 43 மினிட்ஸா 42 மினிட்ஸா லைவ் போயிட்டு இருக்கு. ஸோ நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். இது பிசிக்ஸ். ஓகே, ஸோ மொமெண்டம் இனிஷியலா நான் பி ஈக்குவல் டு எம்வின்னு எடுத்துக்கிட்டா சேஞ்ச் இன் மொமெண்டம் என்ன சொல்லணும்னா டெல் பி ஈக்குவல் டு எம் டெல் வின்னு சொல்லுவேன். மாஸ் சேஞ்ச் ஆக போறதில்ல, பட் வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது அக்கார்டிங் டு த செகண்ட் லா. ஸோ செகண்ட் லாவை பொறுத்த வரைக்கும் எஃப் ப்ரொபோர்ஷனல் டு டெல் பி பை டெல் டி இல்லையா? ஃபோர்ஸ் அப்படின்றது சேஞ்ச் இன் மொமெண்டம் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ டெல் பி பை டெல் டி ஆர் எஃப் இஸ் ஈக்குவல் டு ப்ரொபோர்ஷனலை ரிமூவ் பண்ணிட்டு ஈக்குவல் டு போடும்போது ஒரு கான்ஸ்டன்ட் அப்ளை பண்றோம், விச் இஸ் கால்டு constant of proportionality. Okay, where k is a constant of proportionality or proportionality constant.
taking the limit del t is terms gives to 0. Okay, del t 0 நோக்கி போகுது அப்படின்னா the term del p by del t becomes the derivative or differential coefficient of p. ஓகே, p என்ற ஒரு டேர்ம் உடைய, அதாவது மொமெண்டம் உடைய டிஃபரன்ஷியல் கோஎஃபிஷியன்ட் தான், டெரிவேட்டிவ் தான் என்னன்னா இந்த டெல் பி பை டெல் டி அப்படின்னு சொல்றாங்க. வித் ரெஸ்பெக்ட் டு டி, டைமை பொறுத்து டெல் பி பை டெல் டி அப்படின்றது என்னது? ஐ எம் ஜீவராகவன். ஓகே ஓகே ஜீவா, ஃபைன். ஞாபகம் இருக்கு, ஏற்கனவே நீங்க சொல்லியிருந்தீங்க கிங் ஆஃப் கிங் விநாயகர், இந்த நேம் நான் பார்த்த உடனே ஞாபகம் வந்துச்சு. denoted by dp by dt, thus f is equal to k into dp by dt. ஓகே, ஸோ இந்த இடத்துல அவங்க என்ன பண்ணாங்கன்னா del p by del t க்கு பதிலா dp by dt ன்னு எழுதுறாங்க டெரிவேட்டிவா எழுதும்போது. ஓகே, ஃபார் எ பாடி ஆஃப் ஃபிக்ஸ்டு மாஸ் m, dp by dt is equal to d of p ன்றது மொமெண்டம் இல்லையா? அப்ப மாஸ் இன்டு வெலாசிட்டி தானே மொமெண்டம். ஸோ அதை நம்ம எழுதுறோம் d of mv by dt அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இதுல மாஸ் சேஞ்ச் ஆக போறதுல, அப்ப அதை டிஃபரன்ஷியல் பண்ண முடியாது, பண்ணா கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியல் பண்ணா 0 தான் வரும். ஃபைன். ஸோ m வெளியில வச்சுக்கிட்டு m இன்டு dv by dt ன்னு எழுதலாம் இல்லையா? வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது வித் ரெஸ்பெக்ட் டு டைம், அப்ப m இன்டு dv by dt. பட் we know that change in velocity with respect to time, dv by dt அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஏன்னு சொல்லுவோம். a is nothing but acceleration, right? ஏன்றது நம்ம என்ன சொல்லுவோம்? ஆக்சிலரேஷன் சொல்லுவோம். அப்போ m இன்டு a, மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன் அப்படின்னு ஒன்று கிடைக்குது. ஸோ இதுதான் f க்கான ஃபார்முலா. f இஸ் ஈக்குவல் டு ma அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இங்க அவங்க என்ன எழுதிருக்காங்கன்னா f இஸ் ஈக்குவல் டு kma ன்னு எழுதிருக்காங்க. செகண்ட் லா கேன் ஆல்சோ பி ரிட்டன் as f இஸ் ஈக்குவல் டு k இன்டு ma. ஓகேவா? மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன். ஃபைன். which shows that force is proportional to the product of mass and acceleration. அப்போ ஃபோர்ஸ்ன்றது எதுக்கு ப்ரொபோஷனலா இருக்குன்னா மாஸுக்கும் ஆக்சிலரேஷனுக்கும் டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருக்கும். மாஸ் அதிகமா இருந்தாலும் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும், ஆக்சிலரேஷன் அதிகமா இருந்தாலும் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும். ஆக்சுவலா ஆக்சிலரேஷன் அதிகமா இருந்தா ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும்னு சொல்றதை விட எப்படி சொல்லலாம்னா, ஃபோர்ஸ் அதிகமா கொடுத்தா அது ரொம்ப அதிகமா ஆக்சிலரேட் ஆகும், ரொம்ப வேகமா ஆகும் இல்லையா? சரி. the unit of force has not been defined so far. என்ன சொல்றாங்க? ஃபோர்ஸுக்கான யூனிட் இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. in fact we use equation 4.4. யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் ஹேஸ் நாட் பீன் டிஃபைன்டு so far. அப்ப நியூட்டன்னு நம்ம சொல்ல மாட்டோமா? ஓகே, இது வரைக்கும் ஃபோர்ஸுக்கு யூனிட் கண்டுபிடிக்கல. எது வரைக்கும்? நியூட்டன்ஸ் இந்த லாலாம் சொல்றதுக்கு முன்னாடி வரைக்கும். சரியா? இன்ஃபேக்ட் வி யூஸ் ஈக்குவேஷன் 4.4 டு டிஃபைன் த யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ 4.4 இருக்கு இல்லையா? எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ கேஎம்ஏ. இந்த ஃபார்முலாவை, இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி நம்ம ஃபோர்ஸுக்கு யூனிட் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். therefore have the liberty to choose any constant value for k. ஓகே, ஸோ நம்மளுக்கு முழு சுதந்திரமும் இருக்கு. லிபர்ட்டி மீன்ஸ் சுதந்திரம், ரைட்? லிபர்ட்டி ஆஃப் ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி. ஓகே, ஸோ கான்ஸ்டன்ட் வேல்யூக்கு கான்ஸ்டன்ட் வேல்யூ கேவுக்கு நம்ம எதை வேணா சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் சிம்பிளிசிட்டி வி சூஸ் k is equal to 1. ஓகே, நம்ம என்ன பண்ணோம்னா ஈஸியா புரிஞ்சுக்கணும், ஈஸியா தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக k is equal to 1 சூஸ் பண்றோம். இந்த செகண்ட் லா தென் f is equal to dp by dt is equal to ma அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா k உடைய வேல்யூ 1, அப்ப 1 into ma தான். in SI unit force is 1 that causes an acceleration of 1 meter per second to a mass of 1 kilogram. ஓகே, என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் உடைய ஆக்சிலரேஷன் 1 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயரா இருக்கு. மீட்டர் பர் செகண்ட்ன்றது வெலாசிட்டி உடைய யூனிட், ஆக்சிலரேஷன்னா சேஞ்ச் இன் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ மீட்டர் பர் செகண்டுக்கு டிவைடட் பை செகண்ட் இருக்கும், அதனால மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு சொல்றோம். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க, மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னா இது வெலாசிட்டியுடைய யூனிட். ஓகே, மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னா இது ஆக்சிலரேஷனுடைய யூனிட். ஃபைன். 12th எல்லாருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். பட் 11th பசங்க இல்ல 10th பசங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா இது ஹெல்ப் ஆகும்ல. இது 11th தானே இருக்கு இந்த சாப்டர். ஓகே, சரி. ஸோ 1 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் ஆக்சிலரேஷனும் 1 கிலோகிராம் மாஸும் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட்ல எவ்வளவு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், அதனுடைய யூனிட் என்னன்னு பார்க்குறோம். திஸ் யூனிட் இஸ் நோன் அஸ் நியூட்டன். 1 நியூட்டன் இஸ் ஈக்குவல் டு 1 கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்றாங்க. 1 கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். வாவ் சார். ஹாய் தஸ்வின், நீங்க நேற்று ஈவினிங்கும் கிளாஸ் வரல, அப்புறம் இன்னைக்கு மார்னிங்கும் இப்போதான் கிளாஸ். ஐ திங்க் 49 மினிட்ஸ் நான் முடிக்க போறேன், ஆனா இப்போதான் வரீங்க. சரி, ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்க, அப்போதான் புரியும்.
நேத்து கிளாஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஐ மீன் பார்ட் 1 பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பாருங்க. பார்ட் 2 அதெல்லாம் பார்த்துட்டு வாங்க. சரியா? Let us note at this stage some important points about the second law. Okay. So kilogram meter per second square. Kilogram meter per second square. இதுதான் என்ன அப்படின்னா ஃபோர்ஸ்க்கான யூனிட் அப்படின்னு சொல்றாங்க. This unit is known as Newton. ஓகே, SI யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை எழுதியிருக்காங்க. அப்போ 1 நியூட்டன் அப்படின்னு சொன்னாலும் கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் சொன்னாலும் ஒன்று தான். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் லா ஆஃப் மோஷன்ல இருந்து நம்ம இதை கொண்டுட்டு வந்திருக்கோம். அடுத்தது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க செகண்ட் லாவில். இதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். சரியா? அது போயிட்டே இருக்கு. ஐ கான்ட் ஏபிள் டு கண்டினியூ. சரி, இதுல இருந்து நம்ம செகண்ட் லாவுடைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ல இருந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். சரியா? சார் உங்க காலர் வச்ச டிஷர்ட் நல்லா இருக்கும். எனக்கு போட தாங்க சார். ஷூர்ப்பா, கண்டிப்பா ஐ வில் கிவ் யூ. ஓகே, கிளாஸை ஸ்டார்டிங்ல இருந்து பாருங்க. ஒழுங்கா கவனிச்சுட்டு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க. சரியா? தேங்க்யூ ஆல்.